Hi all, continuous bias எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய ஃபேப்ரிக்லாம் கிடைக்காது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கொயர் பீஸ் வேணும். எனி சைஸ் ஸ்கொயர் பீஸ் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி 9x9 பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ரைட் சைட், இது ராங் சைடு வச்சுருக்கேன். நம்ம வந்து டயக்னலாக ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிக்கணும். இதை அயன் பண்ணும்போது இந்த டிப்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருக்கணும். இந்த அயன் பண்ண இம்ப்ரெஷனை நான் ஃபாலோ பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் இப்படி வைக்கிறேன். ஸோ எனி 2 சைட்ஸ் பட் ஆப்போசிட் சைடில் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க்கிங்கையும் இப்படி மேட்ச் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு லுக் கொடுக்கும். நான் இந்த பாயிண்ட்ஸை மேட்ச் பண்ணல, ஜஸ்ட் 2 எட்ஜஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த இடத்துல 1/4 ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சீமை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பயாஸோட விட்த்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய 45 டிகிரி பயாஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட். அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா இதுதான் 45 டிகிரி, இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். ஸோ இந்த நம்ம பயாஸ் தான் கட் பண்ண போகிறது 45 டிகிரி ஆங்கிளில் தான் நம்ம வந்து நமக்கு என்ன விட்த் ஆஃப் த பயாஸ் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து 1.25 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ரூலர் வந்து கிளியர் ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூலர் யூஸ் பண்ணி நான் வந்து 1.25 இன்ச்சஸை கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜஸில் மேட்ச் பண்ணி மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ மார்க்கிங் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட ஃபினிஷ்ட் அவுட்புட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக மாற்றினீங்கன்னா கூட உங்களால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ சேம் நெக்ஸ்ட்டு அதே 1.25 இன்ச்சஸை ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு வந்து 4 பீசஸ் ஆஃப் லைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்ஈவன் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேப்ரிக்கை ரைட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ 2 எண்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ செகண்ட் லைனை வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேட்ச் பண்ணுறேன் க்ராஸாக. க்ராஸாக மேட்ச் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து 1/4 ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு அந்த 2 லைன்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ உங்களோட ஹேண்ட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் வெளியில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே கட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ நம்ம 9 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் எடுத்தோம். ஸோ நமக்கு லாங் பயாஸ் கிடச்சிருக்கு. எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ 9 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக 60 இன்ச்சஸ்க்கு பயாஸ் கிடச்சிருக்கு. ஸோ சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் லாங் பயாஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரெஸ் மேக்கிங்க்கு நம்ம லாங்காக வேணும்னும் போது இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம பயாஸ் மேக் பண்ணலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.